ரீசெண்டாக சேலத்தில் நடந்த லக்ஷ்மி பொட்டிக்கோட டே 2 எக்ஸ்போக்கு தான் நான் போயிருந்தேன். உள்ளே நுழைஞ்சதுமே நம்ம பேக்கை டேக் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டே சொல்லிக்கிறேன், நான் லக்ஷ்மி பொட்டிக்கோட பெரிய ஃபேன் அப்படிலாம் கிடையாது. சேலமில் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. அந்த டைமில் நானும் சேலமில் இருந்தனால எந்த எக்ஸ்போனாலும் நான் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவேன். அப்படி தான் நான் போயிட்டு வந்தேன். என்னோட ஜென்யூனாக நான் ஒவ்வொரு சாரியும் பார்த்து என்ன ஃபீல் பண்ணேங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டோலா சில்க் வந்து ஐ திங்க் 599 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ், ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த செட்டிநாடு காட்டன் 1499 சம்திங். பட் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது. ஆனால் அதே இந்த வைர ஊசி கலெக்ஷன் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அந்த ப்ரைஸிங்க்கு நான் வந்து ஒரு சில சாரீ எடுத்து ஜஸ்ட் கையெல்லாம் வச்சு குவாலிட்டி செக்குன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்தேன். இந்த வைர ஊசி சாரீ வந்து 1999 போட்டிருந்தாங்க. பட் 1999க்கு இது வர்த் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை பர்சனலாக. மல்மல் காட்டன் வந்து 899 இருந்தது, 750 இருந்தது. எஸ், 899 ஓகே, ஆனால் அதோட கம்மி ப்ரைஸ்னாலும் இட் இஸ் வர்த் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அடுத்தது இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது இந்த கோல்டன் டிஷ்யூ சாரீ தான். 1499க்கு ஒரு ரிச் லுக் கொடுத்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ரஃப்பான ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸ்போ நீங்கள் எப்போயாவது போகிறதா இருந்தது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லா இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலதெல்லாம் வந்து அந்த ப்ரைஸ்க்கு வர்த் இல்லைன்னு தோணுச்சு. ஒரு சிலதெல்லாம் வந்து ஓகே, இந்த ப்ரைஸ் கொடுத்து இது வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த டிஷ்யூ சாரீலாம் எஸ் 1499க்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. வெளியே நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த எக்ஸ்போலாம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, டேரெக்டாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதை டச் அண்ட் ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.